அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழில் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எச்சம் அப்படிங்கிற ஒரு டாபிக், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, வினைமுற்று அப்படிங்கிற ஒரு டாபிக். இப்போ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸில் இந்த எச்சம் வினைமுற்றுலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வேர்ச்சொல்லில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து வரும், சரியா? அதுலேருந்து இதை வந்து கண்டுபிடிங்க, இலக்கண குறிப்பு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வரும், சரியா? அப்படிங்கிறப்ப நம்ம யோசிக்கலாம், சார் அது வந்து வெறும் இலக்கண குறிப்பு மட்டும் படித்தா போதும்ல, வேர்ச்சொல் மட்டும் பார்த்தா போதும்ல, நம்ம வந்து இந்த இதை எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி தோணும். கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும், சரியா? இதை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும், எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து பேஸ்மெண்ட் வந்து தெரியணும்ல, ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இந்த இலக்கண டாப்பிக்கும். நீங்கள் வந்து வெறும் இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மெட்டீரியல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. வெறும் இலக்கண குறிப்பு 6 to 10 இலக்கண குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 to 12 சிலபஸ் வைஸாக அந்த டாபிக்ஸ் நல்லா வந்து கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எச்சம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வினைமுற்று அப்படிங்கிற ஒரு தலைப்பு இந்த வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த கிளாஸ் முடிகிறப்ப உங்களுக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ண முடியும், சரியா? ரைட். இப்போ நார்மலாக இதை படித்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் எச்சம் என்ன, பெயரெச்சம் வினையச்சம் வந்து இருக்குது, ஆ வந்தால் பெயரெச்சம், ஊ வந்தால் வினையச்சம், நாங்கள் இப்படி போட்டு நாங்கள் வந்து அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதை படித்ததுக்கப்புறம், சரியா, இந்த டாப்பிக்கை நல்லா படித்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட்டுக்காகத்தான் அந்த ஊ அப்படிங்கிறது, சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு எச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். எச்சம் அப்படின்னா வார்த்தையில், சரியா? இப்போ வந்து பாருங்களேன், படித்தான், படித்த, படித்து, இந்த வார்த்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து முழுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப படித்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் வந்து முழுசாக வந்து இருக்குது, சரியா? இந்த படித்த, படித்து என்ன ஆகுது, தொங்கிக்கிட்டு இருக்கு, முழுசாக முடிக்கலை. படித்த என்ன, படித்த முடிக்கலை, படித்து முடிக்கலை, சரியா? அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி முழுசாக முடிக்காமல் பாதியிலேயே தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த எச்சத்திலேயே நிறைய வகை வந்து இருக்குது, ஓகேவா? எச்சத்திலேயே என்ன இருக்குது, நிறைய வகை வந்து இருக்குது. இப்போ படித்த அப்படிங்கிறது ஒரு வகையான எச்சம், சரியா? படித்து அப்படிங்கிறது ஒரு வகையான எச்சம். எச்சம் தான், ஆனால் அதில் உள்ள வகை வந்து வேறு, ஓகேவா? இப்போ நல்லா படித்தவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, படித்தேன்னு பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் பின்னால் ஒரு பையன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், படித்த பையன் அப்படின்னு வருதுங்க, பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். நல்லா படித்தவன், இது நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தெளிவாவீங்க, ஓகேவா? புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். படித்து முடித்தான், வினையச்சம் அப்படின்னு சொல்லிடுவான், சரியா? இப்போ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவனிக்க தான் தெரியும், ஓகேவா? அப்போ ஒரு வார்த்தை முடிவுறாமல் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எஞ்சி நிற்கும் சொல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இலக்கணம்னு சொல்கிறாங்க, சரியா? ரைட். இப்போ இந்த எச்சத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வகை வந்து இருக்குது. எச்சத்தில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் எச்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் எச்சத்தில் 2 வகை வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினையச்சம். ஸோ எச்சம் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். என்னென்ன, பெயரெச்சம், வினையச்சம். என்ன சார் பெயரெச்சம்னா என்ன, வினையச்சம்னா என்ன? பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம், அவ்வளோதான், சரியா? இவ்வளோதானா அப்படி தோணும். பட் நம்ம வந்து நிறையா வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். சரி, இப்போ வந்து பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளை வச்சே பார்த்துடலாம். இப்போ படித்த அப்படிங்கிறது ஒரு எச்சச்சொல், சரியா? படித்த அப்படிங்கிறது ஒரு எச்சச்சொல். ஏன்னா முடியலை, அந்த வார்த்தை வந்து முழுசாக வந்து முடியலை. பின்னால் வந்து பாருங்கள், இந்த வார்த்தை வந்து பாருங்கள், படித்த மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர். படித்த பள்ளி அப்படிங்கிறது ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம், சரியா? இப்போ பெயர் இல்லைன்னா எழுவாயும் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. இப்போ பின்னால் இந்த படித்த எச்ச சொல்
பின்னால் வந்து பெயரை கொண்டு முடியுதா. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெயரெச்சம். இதுக்கு பேர் என்னது? பெயரெச்சம். மெஜாரிட்டி பெயரெச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை வந்து இப்போ வந்து பாருங்களேன், படித்த, இந்த படித்தல இந்த தா வந்து பிரிங்களேன், இத்து குட்டலா அந்த விகுதி வந்து ஆ அப்படிங்கிறது வரும். ஸோ என்ன அப்படின்னா பெயரச்ச விகுதி அப்படின்னு பார்த்தா ஆ அப்படிங்கிறது நம்ம பார்த்த உடனே போடலாம். ஆ வந்துச்சு அப்படின்னா அதாவது வெறுமனே ஆ வந்து வரக்கூடாது, அந்த விகுதியாக வந்து வரணும். இப்போ தாவை பிரிங்களேன், இத்து குட்டல் ஆ. சரியா? இப்போ இதுவே இன்னொரு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எழுதிய, எழுதிய அப்படிங்கிறது சரியா? எழுதின்னு வந்தால் அது வினைச்சத்தில் போயிடும். எழுதிய அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே யாவை வந்து பாருங்களேன், ஈ குட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியுமா? அப்போ அங்கேயும் என்ன வருது? விகுதி வந்து ஆ, பெயரச்ச விகுதி வந்து வருது. எழுதிய பையன், எழுதிய மாணவன் சொல்லலாம். ஓகேவா? அப்போ இதுவே என்ன சொல்லலாம்? நம்ம வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இப்போ இந்த யாவை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், யாவை எடுக்கிறேன் தமிழில் வந்து பாருங்கள், யாவை நீங்கள் வந்து நீக்கிட்டீங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து வினையச்சம். சரியா? இது வந்து வினையச்சம். எழுதி வந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எழுதி அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குது? வினையச்சத்தை குறிக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முடிவில், இந்த வீடியோ முடிவில் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் என்ன சொல்கிறாங்க? பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த பெயரெச்சத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். சரியா? இப்போ வந்து பாருங்கள், பாடிய பாடல், பாடிய பெயரெச்ச விகுதி வந்து வருதா? பின்னால் என்னது? பெயரெச்சம், பெயர் வந்து வருதா? அப்போ பாடிய அப்படிங்கிறது நார்மலாக இது வந்து என்ன அப்படின்னா பெயரெச்சம் தான். ஆனால் இது காலம் அப்படின்னு பார்க்குறப்ப பாடிய, பாடி முடிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து என்ன காலம்? இறந்த காலம். ஸோ இது வந்து இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற, இந்த கிறு கின்ற அப்படின்னு வந்தாலே அது வந்து நிகழ்கால விகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இது வந்து நிகழ்கால பெயரெச்சம். பாடுகின்ற, பாடுகின்ற பாடல் ஒரே வார்த்தை தான், ஆனால் வந்து பாருங்கள் அது காலம் வந்து மாற்றி விட்டுரும். பாடும் பாடல், பாடும், சார் இங்கே வந்து பெயரெச்ச விகுதி வந்து வரலையே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னா பாடும், பாடும் அப்படிங்கிறது இங்கே வந்து எதிர்கால பெயரெச்சம். சரியா? இது நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ பாடும் பாடல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் குழப்பக்கூடாது. பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்கால பெயரெச்சத்தில் வந்து வருது. சரியா? இப்போ பெயரெச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இந்த பெயரெச்சத்தில் இப்போ எச்சம் ரெண்டு வகைப்படும். இந்த பெயரெச்சத்தில் ரெண்டு வகை வந்துருக்கு. என்னென்ன அப்படின்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை வந்துருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், நார்மலாக இப்போ மேலே உள்ள அந்த எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த பாடிய பாடல் வந்தால் இது வந்து நிறையா வந்து வரும். இதை படித்த மாணவன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்டுறோம் அப்படின்னா, இப்போ எழுதிய கடிதம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொடுத்துட்டு பெயரெச்சமா, தெரிநிலை பெயரெச்சமா, குறிப்பு பெயரெச்சமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து வச்சுருவாங்க. சரியா? ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ வந்து பாருங்கள், எழுதிய கடிதம். இப்போ நார்மலாக நான் என்ன சொன்னேன்? எழுதிய அந்த பெயரெச்ச விகுதி வந்து வந்துருச்சு. பின்னால் கடிதம், ஒரு பெயர் வந்து முடியுது. ஸோ இது வந்து பெயரெச்சம் தான், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே எழுதிய அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. ப்ளஸ் எழுதிய, எழுதி என்ன ஆச்சு? முடிச்சாச்சு. என்ன சொல்லுது அப்படின்னா எங்கே மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இறந்த காலத்தை மென்ஷன் பண்ணுது. சரியா? இறந்த காலத்தை என்ன பண்ணுது? மென்ஷன் பண்ணுது. இப்படி ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக வர்ற மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்கிறான். சாரி, தெரிநிலை பெயரெச்சம். உடனே வராதிங்க சார் மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தெரிநிலை பெயரெச்சம் என்ன தெரியணும்? செயல் தெரியணும், செயல் தெளிவாக தெரியணும், ப்ளஸ் காலம் தெளிவாக வந்து வெளிப்படையாக வந்து தெரியணும். இப்படி வருது அப்படின்னா அது தெரிநிலை. தெரிநிலை நல்லா பார்த்துக்கோங்க. தெரிநிலை, தெரிநிலை பெயரெச்சம். ஓகே, இப்போ இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறிய கடிதம், சிறிய கடிதம். கடிதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் தான். இப்போ இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தான். இங்கே எழுதியன்னு வருது, இங்கே சிறியன்னு வருது. இங்கே சிறிய, சிறியல ஏதாவது காலம் வந்து தெரியுதா? தெரியாது.
சிறிய அப்படிங்கிறது எதை குறிக்குது? பண்பை வந்து குறிக்குது. ஸோ காலத்தை காட்டாமல் பண்பை தெளிவாக காட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குறிப்பு பெயரெச்சம். சரியா? ஸோ பண்பை மட்டும் காட்டுது அப்படின்னா அதுக்கு பேர் குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? காலத்தையோ இல்லை அப்படின்னா செயலையோ என்ன பண்ணலை, தெளிவாக காட்டலை, பண்பை மட்டும்தான் காட்டுது. ஸோ பண்பை மட்டும் காட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குறிப்பு குறிப்பு குறிப்பு. சரியா? குறிப்பு பெயரெச்சம். இதை ஏன் நான் நல்லா சொல்கிறேன் அப்படின்னா இதே விஷயந்தான் வினையெச்சத்துக்கும் வரும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, பெயரெச்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிநிலை பெயரெச்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, குறிப்பு பெயரெச்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. திரும்ப ஒரு சொல்கிறேன். சரியா? தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்னது? செயலை காட்டணும், தெளிவாக காட்டணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டணும். இப்படி வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தெரிநிலை. இதுவே குறிப்பு அப்படின்னா செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் என்ன பண்ணும், பண்பை மட்டும்தான் வந்து காட்டும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பு குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினையெச்சம். ஸோ பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். ரொம்ப ஈஸியாக இருக்குடா அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ வந்து பாருங்கள், படித்து அப்படிங்கிற அந்த வார்த்தை முடித்தான், வியந்தால், மகிழ்ந்தார், இந்த மாதிரி இங்கே வந்து முடித்தான் அப்படிங்கிறது ஒரு வினை. சரியா? வியந்தால் அப்படிங்கிறது ஒரு வினை, மகிழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு வினை. இந்த மாதிரி வினை சொற்களை கொண்டு முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் வினையெச்சம். சரியா? படித்து முடித்தான், படித்து வியந்தான், இது வந்து என்ன அப்படின்னா வினையெச்சம். ஓகே. சரியா? இந்த வினையெச்சத்துலையும் அதே மாதிரி இங்கே விகுதி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப படித்து பிரிங்களேன், என்ன வருது, இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரியும். இங்கேயும் இத்து கூட்டல் ஊ. ஸோ ஊ வருது அப்படின்னா வினையெச்ச விகுதி என்ன அப்படின்னா ஊ. அதே மாதிரி ஈ அப்படிங்கிற வார்த்தையும் வினையெச்ச விகுதியாக வரும். ஓகேவா? இதெல்லாம் லாஸ்ட் ஷார்ட்கட் நம்ம வந்து லாஸ்ட், அதாவது அந்த அந்த இதை மட்டும் பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? லாஸ்ட்டில் உள்ள அந்த வார்த்தையை மட்டும் பார்த்து. ஓகே. ஸோ இது வந்து வினையெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. இதில் ரெண்டு வகை வந்து இருக்குது. என்னென்ன? சேம், மேலே என்ன பெயரெச்சத்துக்கு பார்த்தோமோ அதே தான், தெரிநிலை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், எழுதி வந்தான், இங்கே மெல்ல வந்தான். மேலே பெயரெச்சத்தில் என்ன பார்த்தோம்? தெரிநிலை குறிப்புன்னு பார்த்தோமா? சேம், தெரிநிலை குறிப்பு. ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், எழுதி அப்படிங்கிறது என்ன குறிக்குது? எழுதுதல் அப்படிங்கிற ஒரு வினையை வந்து குறிக்குது. எழுதிட்டான், என்ன காலம்? இறந்த காலம். ஸோ இங்கே வந்து காலத்தை தெளிவாக வந்து காட்டுது. சேம், நம்ம பெயரெச்சத்துக்கு என்ன பார்த்தோமோ, தெரிநிலை அப்படிங்கிற அந்த பெயரெச்சத்துக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும், காலத்தையும் செயலையும் தெளிவாக வந்து காட்டுது அப்படின்னா அதுக்கு பேர் தெரிநிலை. ஓகேவா? முடிஞ்சு. அதே மாதிரி மெல்ல, மெல்ல அப்படிங்கிறது என்னது? இங்கே வந்து ஒரு பண்பு. மெல்ல அப்படிங்கிறது என்னது? ஒரு பண்பு. இப்போ கேட்கலாம், சார் மெல்ல இங்கே இல்லு கூட்டல் ஆ வருதே, அப்போ ஆ பெயரெச்ச விகுதி வந்து வருது, நான் வந்து வேகமாக வந்து பெயரெச்ச விகுதி வந்து போட்டு நான் வந்து போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மெல்லக்கு அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், வந்தான் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கணும். வந்தான் அப்படிங்கிறது பெயரா, எழுவாயா? கிடையாது. வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை. ஸோ இது வந்து வினையெச்சம். ஓகேவா? இது என்னது? வினையெச்சம். என்ன வினையெச்சம்? மெல்ல அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்குது. இதில் ஏதாவது காலம் இருக்கா? கிடையாது. காலம் வந்து கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டுது அப்படின்னா அதுக்கு பேர் குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தானே? ஓகேவா? இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து இருக்குது. என்ன அப்படின்னா முற்றெச்சம் அப்படிங்கிற ஒரு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா வள்ளி படித்தனல். வள்ளி படித்தனல், இங்கே படித்தால் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. சரியா? படித்தால் அப்படிங்கிற அந்த வினை முடிஞ்சு போச்சு. படித்தால் வினை முற்று. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து பாருங்கள், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னா இங்கே வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி ஒரு வினை முற்று வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு வினை முற்று எச்சப்பொருள் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். இங்கே படித்து மகிழ்ந்தால், சரியா? என்ன ஒரு வினைமுற்றை வந்து முடியுது. சரியா? இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த வார்த்தையை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி வருது அப்படின்னா இதுக்கு பேர் முற்றெச்சம். ஓகேவா? சரி,
இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வீடியோ பார்த்தே நீங்கள் வந்து ஆன்சர் வந்து சொல்லலாம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். ஓகே. அடுத்து கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் இது. பாருங்க, படித்து, எழுதி, வந்து, பார்த்த. இதில் எது பெயரெச்சம்? பார்த்த அப்படிங்கிறது தான் பெயரெச்சம். ஏன்னா பெயரெச்ச விகுதி என்னது? ஆ வந்து வந்திருக்குது. இங்கே படித்து அப்படிங்கிறது வினையச்சம், எழுதி அப்படிங்கிறது வினையச்சம், வந்து அப்படிங்கிறது வினையச்சம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஈ ஊ லாஸ்ட் வருது அப்படின்னா இங்கே ஊ வருது, இங்கே ஈ வருது, இங்கே ஊ வருது. இது வந்து என்ன சொல்லுவாங்க? வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஆ வந்தால் என்னது? பெயரெச்சம். சரியா? இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எத்தனை வார்த்தை கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து குறிப்பு வினையச்சம் டேஷை வெளிப்படையாக காட்டாது. குறிப்புனா எதை வெளிப்படையாக காட்டாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரியா? எதை காட்டாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகே, ரைட். அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? இதையும் பார்த்துடலாம். நடந்து. நடந்து அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன வரும்? நடந்து அப்படிங்கிறது வினையச்சம். சரியா? நடந்து அப்படிங்கிறது என்னது? வினையச்சம். பேசிய. பேசிய அப்படிங்கிறது பெயரெச்சம். ஓகேவா? எடுத்தனன் உண்டால். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ன பார்த்தோம்? படித்தனன் மகிழ்ந்தால் அப்படின்னு பார்த்தோமா? அங்கே என்ன இருந்துச்சு? முற்றச்சம். ஓகேவா? அடுத்து பெரிய. பெரிய அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயரெச்சம் தான், ஆனால் இது என்னது? பண்பை குறிக்குது. ஸோ குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? ஸோ எச்சத்தில் நீங்கள் இனிமேல் என்ன கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணலாமா? சரியா? ஸோ எச்சம் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினை முற்று வந்து பார்க்க போகிறோம். சரியா? வினை முற்று. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், படித்தான், ஆடுகின்றால், பறந்தது, சென்ற, கண்டு. இந்த சொற்களை வந்து பாருங்கள், இதில் வந்து எது வினை முற்றா வந்து இருக்குது அப்படின்னு கேட்டால் படித்தான் வினைமுற்று. சரியா? ஆடுகின்றால் வினைமுற்று, பறந்தது வினைமுற்று. இந்த சென்ற, கண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எச்சப்பொருள் வந்து இருக்குது, அதனால் எச்சம் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கொடுக்கல, நான் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ வினைச்சொல்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு செயலை சொல்கிறது என்ன அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இந்த சொற்றொடர்களில் எழுதினால், பாடுகிறான், மேயும் இந்த வார்த்தையை வந்து பாருங்களேன். இந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தை முழுசாக வந்து நிற்குது. சரியா? வார்த்தை முழுசாக வந்து நிற்குது, எச்சமாக வந்து இல்லை. இந்த மாதிரி முழுசாக இருக்கிற வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அப்படி இல்லைன்னா, இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை வந்து முக்கியம். முற்றுவினை அப்படி இல்லைன்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் 5 பால், ஆண்பால் பெண்பால், அந்த அந்த 5 பால் இருக்கு, அந்த 5 பால், அதுக்கப்புறம் 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். சரியா? இப்போ வந்து பாருங்கள், 5 பால்னா ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பலவின்பால் இந்த இது வருது இல்லையா? அது அடுத்து வந்து 3 காலம், நம்ம நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிறது. அடுத்து 3 இடம், இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிறது. இந்த எல்லா இடத்துலையும் வரும் அப்படிங்கிறாங்க. சரியா? இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க தெரியும். வினைமுற்று. வினைமுற்று பொறுத்த வரைக்கும் சேம் 2 வகை, தெரிநிலை, குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை. எச்சத்துக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 2 வகை வந்து பார்த்தோமா? அதே மாதிரி வினைமுற்றுக்கும் 2 வகை வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தெரிநிலை வினைமுற்று. இப்போ நார்மலாக எழுதினால், பாடுகிறான் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வினைமுற்று அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ தெரிநிலை வினைமுற்று. இப்போ வந்து பாருங்க, மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி கட்டுரை எழுதினாள். நம்ம அங்கே தெரிநிலைக்கு வந்து எச்சத்துலேருந்து வேறு மாதிரி பார்த்துருப்போம், வினைமுற்றில் வேறு மாதிரி வந்திருக்கும். மாணவி கட்டுரை எழுதினாள். இங்கே ஒரு 6 விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டால், செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ம் அந்த வார்த்தையில் வெளிப்படையாக வந்து வரும். அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று. சரியா? இப்போ கேட்கலாம், சார் மாணவி கட்டுரையில் எழுதினால இதில் எங்கே செய்பவர் இருக்காங்க அப்படின்னு. அதாவது செய்பவர் இங்கே வந்து மாணவி, நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். சரியா? செய்பவர் மாணவி. சரியா? கருவி
கருவி என்ன எழுதினாள் அப்படின்னா எதை வச்சு எழுதுவா? பேனா வச்சு எழுதுவா. சரியா? ஸோ தாளும் எழுதுகோலும். அடுத்து நிலம் எங்கே எழுதுறா? எழுதினால எங்கே வேணால் எழுதுறா. ஓகேவா? இங்கே வந்து பள்ளியில் வந்து எழுதுறா. காலம் எழுதினால் எழுதிட்டா, அப்போ காலம் வந்து இறந்த காலம். செய்பொருள் என்ன அப்படின்னா என்ன எழுதியிருக்கா? கட்டுரை எழுதியிருக்கா. சரியா? செயல் என்ன எழுதுனா? செயல் என்னது? எழுதுதல் தான் செயல். ஸோ இந்த மாதிரி 6ம் வெளிப்படையாக இதை பார்த்தோன்னே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். 6ம் வெளிப்படையாக வருது அப்படின்னா அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 விஷயம் நல்லா தெரியணும். செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 6 என்ன பண்ணணும்? வெளிப்படையாக வரணும். அடுத்ததாக குறிப்பு வினைமுற்று. ஸோ குறிப்பு வினைமுற்று பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இந்த குறிப்புன்னு வந்தாலே காலத்தை வந்து காட்டாது. சரியா? ஏன்னா நம்ம எச்சத்துக்கு வந்து பார்த்துருக்கோமா? எச்சத்தில் வந்து பார்த்தோமா? என்ன பண்ணாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகேவா? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. எதை மட்டும் காட்டும்? செய்பவரை மட்டும்தான் வந்து காட்டும். சரியா? செய்பவரை மட்டும்தான் காட்டும். சரியா? இப்போ இதில் வந்து பாருங்களேன், பொன்னன் அப்படிங்கிறது இங்கே நார்மலாக நம்மளுக்கு வந்து எழுவாயின்னு தெரியும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் குறிப்பு வினைமுற்று. எதை குறிக்குது? பொருளை குறிக்குது. பொன்னன் அப்படிங்கிறது எதை குறிக்குது? பொருளை வந்து குறிக்குது. சரியா? இப்போ வந்து பாருங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த எத்தனை 6 இருக்கா? இந்த 6ல் ஏதாவது ஒன்றை மட்டும் அடிப்படையாக வச்சு காலத்தை என்ன பண்ணாது? வெளிப்படையாக காட்டாது. சரியா? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அப்படி வெளிப்படையாக காட்டாமல் இந்த செய்பவரை மட்டும் வச்சு காட்டுறது தான் இந்த வினைமுற்று. இதுக்கு பேர் குறிப்பு வினைமுற்று. பொன்னன் பொருள், தென்னாட்டார் இடம், ஆதிரையான் காலம். சரியா? கண்ணன் கண் இருக்குது, கண், சினை, கரியன் கருமை அந்த குணம், எழுத்தன்னா தொழில். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எழுவாய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே எதை குறிக்கிறாங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து குறிக்கிறாங்க. சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரிநிலை வினைமுற்று வந்து பார்த்துருக்கோம், குறிப்பு வினைமுற்று பார்த்துருக்கோம். இது தவிர ஒரு 2 வினைமுற்று வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் பாடம்படி, கடைக்கு போ, இந்த மாதிரி கட்டளையிடுற மாதிரி வர்றது என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று. ஓகேவா? அதாவது தன் முன்னால் உள்ள ஒருத்தரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுறது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏவல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் ஒருமை, பன்மை இந்த 2 வகையிலையும் வரும். ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். எழுது, எழுதுங்கள். சரியா? சொல்லலாம். பாருங்கள், எழுது ஒருமை, எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை. இங்கே எழுதுமின் அப்படிங்கிறது நம்ம இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? சரி, இதுதான் வந்து ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது. பாடம்படி, கடைக்கு போ அப்படிங்கிறது. அடுத்து வேங்கோல் வினைமுற்று. வேங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த மாதிரி பொருட்களில் வர்ற வினைமுற்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி க, இய, இயர் இந்த விகுதி வருது அப்படின்னா வேங்கோல் வினைமுற்றாக தான் இருக்கும். சரியா? இப்போ வந்து பாருங்க, வாழ்க, ஒளிக, வாலியர், வாரல். சரியா? வாழ்க, ஒளிக, வாலியர், வாரல். இங்கே வந்து பாருங்க கா வருது, கா வருது. உடனே இதை பார்த்துட்டு சார் வாழ்கன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்கு கூட்டலா பெயரச்ச வீடு வந்து வருது, அப்போ பெயரச்சம் போடலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? வாழ்க அப்படிங்கிறது இங்கே வந்து அந்த எச்ச பொருள் வந்து கிடையாது. வாழ்க அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு பொருளை வந்து குறிக்குது. அதே மாதிரி எஞ்சி நிற்கலை. ஓகேவா? வாழ்க அப்படின்னா நம்ம வாழ்த்துறது. சரியா? ஸோ இங்கே வந்து வினைமுற்று. என்ன வினைமுற்று? வேங்கோல் வினைமுற்று. ஏன்னா இது வந்து வாழ்த்துதல் பொருளில் வந்து வருது. சரியா? ஒளிக என்ன பண்ணுறோம்? திட்டுறோம். வைதல் பொருளில் வந்து வருது. சரியா? ரைட். இந்த மாதிரி விஷயங்களில் வர்றது என்ன அப்படின்னு கேட்டால் வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வேங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இரு திணை. இரு திணை உயர்திணையும் குறிக்கும், அக்னியும் குறிக்கும். 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அடுத்து 3 இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இது எல்லாமே காட்டும். சரியா? இது எல்லாமே காட்டும். இதோட விகுதிகள் கா, இய, இயர், அல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து இந்த ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏவல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் முன்னிலையில் மட்டும்தான் வரும். பாடம்படி, கடைக்கு போ, அதாவது என்ன முன்னிலைன்னா உனக்கு முன்னால் உள்ளவன்ட்டு சொல்கிறது. சரியா? முன்னிலையில் மட்டும்தான் வரும்.
ஆனால் இங்கே வந்து பாருங்கள் வேங்கல் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவிடம் எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து வரும். ஓகேவா? அதுமாதிரி ஒருமைப்பன்மை வேறுபாடு வந்து இருக்குது. ஏவல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்குது. எழுதுங்கள் அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருமைப்பன்மை வேறுபாடு கிடையாது. வாழ்க மொத்தமாக முடிச்சிருவாங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள் கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். கட்டளை பொருள் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த பொருட்களில் வந்து வரும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இங்கே வந்து பாடம்படி கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விகுதி வந்து வந்தாலும் வரும், வராமல் இருந்தாலும் ஓகே. இங்கே வந்து அப்படி கிடையாது. விகுதி பெற்றே வரும். கா, இய, இயர், அல் அப்படிங்கிற அந்த விகுதிகள் கண்டிப்பாக வந்து வரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வினைமுற்று. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வினைமுற்றில் என்ன பார்த்துருக்கோம்? வினைமுற்று பார்த்துருக்கோம், தெரிநிலை வினைமுற்று பார்த்துருக்கோம், குறிப்பு வினைமுற்று பார்த்துருக்கோம், வேங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து இதையும் தெரிஞ்சுக்கோங்க. விதித்தல் பொருளில் வர்ற வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வராது. விதித்தல் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி விதித்தல் அப்படிங்கிற அந்த பொருளில் வர்ற வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வந்து வராது. சரியா? இயர், அல் இந்த இரண்டு விதிகள் தற்கால வழக்கில் வந்து கிடையாது. செய்யுள் வழக்கில் மட்டும்தான் வந்து இருக்குது. சரியா? ரைட். ரைட். இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு பாருங்கள். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் எச்சம் பார்த்துட்டோம், வினைமுற்று பார்த்துட்டோம். ஓகேவா? இதே மாதிரி இலக்கணத்தில் நிறையா இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம். புணர்ச்சியும் கொஞ்சம் வந்து பெண்டிங் வந்து இருக்குது. அதையும் நம்ம வந்து அடுத்தடுத்து வர கிளாஸில் நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்த கிளாஸில் மீண்டும் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.